ஹாய், நான் உங்கள் ஸ்ரீதர். உங்களுக்காக தமிழில் கோரல் ட்ரா டுட்டோரியல்ஸோட பேசிக்ஸ். இன்றைக்கி நம்ம கோரல் ட்ராவோட டூல் செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். டூல்ஸ் பேனலில் ஃபஸ்ட்டு 2 டூலும் அடுத்து ரெக்டாங்குலர் டூலை பற்றி மட்டும்தான் இந்த கிளாஸ் வரப்போகுது. இதில் இருக்கிறதான சப்மெனுஸை பற்றியும் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் டூலில் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு தான். அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் அண்ட் ட்ராக் எனக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த சைஸில் வேணும், எங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் வேணும் எல்லாத்தையுமே நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நான் ரெக்டாங்கிள் டூவில் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கிட்டீங்க. இப்போது இதே ரெக்டாங்கிள் டூலை எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஈவனான ஸ்கொயராக அது க்ரியேட் ஆகுதா. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வித் 10.75 சென்டிமீட்டர்ஸ், ஹைட் 10.75 சென்டிமீட்டர்ஸ். இதே இப்படியும் வரையலாம். அல்லாட்டி கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ஷிஃப்ட் கீ பண்ணேன்னா யூனிஃபார்ம் ஸ்கேலிங் அண்ட் அன்ஸ்கேல் ஆகும். அன்ஸ்கேல் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது ஒரு மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பர்ஃபெக்டான ரெக்டாங்கிள் வேணாம், எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7:3 அப்படின்னு வைக்கிறேன். 3 வித்து 3 சென்டிமீட்டர் வித்தும் 7 சென்டிமீட்டர் ஹைட்டும் நான் வைக்கிறேன். ஸோ இது ஒரு வீடோட வாசப்படியில் நான் சும்மா ஒரு மினியேச்சர் டயக்ராம் மாதிரி வரைகிறேன் அப்படின்னா அதுக்கு 7:3ன்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சு, ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் சென்டிமீட்டரில் டிஃபைன் பண்ணுற முடியும். சரியா? ஒன்ஸ் இதை வரைஞ்சாச்சு. இப்போது இந்த ஆப்ஜெக்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஆங்கர் பாயிண்ட்ஸும் நடுவில் உள்ள ஒரு சென்டர் பைவோட் பாயிண்ட்டும் இருக்கும். அது என்ன ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, அது கிட்ட கொண்டு போன உடனே என்னோடய மவுஸ் பாயிண்டரோட ஆரோ மார்க் சேஞ்ச் ஆகும். நான் யூனிஃபார்மாக ஸ்கேல் பண்ணிக்கலாம், யூனிஃபார்மாக அன்ஸ்கேலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் சேம் ப்ராசஸ் தான் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே. ஷிஃப்ட் அமுக்கி ஹோல்ட் பண்ணுறீங்க, அப்போது யூனிஃபார்ம் ஸ்கேலிங்கும் ஷிஃப்ட்டை எடுத்துட்டால் எந்த இடத்துலேருந்து இழுத்தீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்துருக்கும். ஸோ அதே தான் வித்து. ஷிஃப்ட் அமுக்குனிங்கன்னா ஆப்போசிட் சைடும் சேர்ந்து ஸ்கேல் ஆகும். ஓகே, சரியா? ஸோ அதே தான் இந்த எல்லா ஆங்கர் பாயிண்ட்ஸ்லையும் இருக்குது. இந்த இது ஹைட்டை நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆங்கர் பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் என்ன ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த பைவோட் பாயிண்ட் எல்லாமே ரொட்டேஷன் பைவோட் பாயிண்ட்டாக மாறிடுது. ஸோ இங்கே இந்த பாயிண்ட்டு கிட்ட கொண்டு போயிட்டு நான் ஒரு கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணேன்னா அது ரொட்டேட் பண்ணிக்கலாம், என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். இப்போது எனக்கு பர்ஃபெக்டாக டிகிரிலையும் நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, கிளிக் பண்ணி கண்ட்ரோல் அமுக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எவ்ரி 5 நான் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். 5 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை நீங்கள் எப்படினாலும் உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒன்ஸ் இந்த சென்டரில் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்ஜெக்டை ஸ்க்யூ பண்ணும். இப்போ ரெக்டாங்கிள் தான் பண்ணோம், பட் ஆனால் அது ரெக்டாங்கிள் ஸ்க்யூ ஆயிடுச்சு. ஸோ இப்படிக்காவும் ஸ்க்யூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஏதோ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம், பட் ஆனால் இப்போ ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த சப்மெனு, இந்த குட்டி ஏரோ மார்க் எதை டினோட் பண்ணுதுன்னா, இது கீழே இருக்கிற சப்மெனுஸை டினோட் பண்ணுது. இது கீழே சப்மெனுஸ் இருக்குது, ஹிடன் மெனு இருக்குன்றதை காட்டுது. இது ஏற்கனவே லாஸ்ட் டியூட்டோரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னு ஒன்று இருக்குது. 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எங்கே நான் ஆரம்பித்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் முடிக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறதுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆரம்பிக்கிறேன். இது கரெக்டாக எனக்கு இங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்குள்ளார நான் வச்சுக்கிறேன். 1 அண்ட் அந்த 1லேயே கீழே கொண்டு வரேன், மேலே பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக 1ல் வச்சுருக்கேன். இங்கே எனக்கு 15
உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் இங்கிட்டு காட்டுது. ஸோ 15லேருந்து எனக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸோட சைஸ் பார்க்குறதுக்கு பதிலாக என்னோட லே அவுட்டோட மெஷர்மெண்ட்டில் எக்ஸாக்டாக நான் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எனக்கு வரைகிறதுக்கு இந்த 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 1 நான் இங்கே ப்ளேஸ் பண்ணேன், 2 இங்கே ப்ளேஸ் பண்ணேன், 3 வந்து வித்து ப்ளேஸ் பண்ணேன். அதான் 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ இதை பார்த்துட்டிங்க. சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். ஸ்கேல் பண்ணுறது, ஸ்க்யூ பண்ணுறது எல்லாம் மாற்றிக்கிறதெல்லாம். இப்போது இதுக்கு அடுத்து எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா செலெக்ஷன் டூல் வரேன். பிக் டூல், இதுக்கு பேர் பிக் டூல்னு சொல்லலாம், செலெக்ஷன் டூல்னு சொல்லலாம். ஏன் பிக் டூல் செலெக்ஷன் டூல் அப்படின்னு பார்த்தா, பிக் டூல் எந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும், உங்கள் இதில் மல்டி ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை இருந்திருந்தாலும் அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை பிக் டூல் தான் தேவை. அதை இப்போ எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் வேணும். இதே உங்களுக்கு ஷிஃப்ட் அமுக்கி எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஓவராலாக பைவோட் காட்டுறது வந்து எல்லா இடத்துலையும் காட்டுது. பட் ஆனால் அந்த 2 தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? தனியாக வந்துருச்சு. ஸோ ஷிஃப்ட் அமுக்கி பண்ணிங்கன்னா எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் டூல், இந்த பிக் டூல். இந்த பிக் டூல் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் டூல்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஃப்ரீ ஹேண்ட் டூல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ பிக் டூலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேணும், இந்த ஆப்ஜெக்ட் வேணும், அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வேணும், இந்த 3 மட்டும். இப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த எல்லோ மட்டும் வேணும். எல்லோ வேணுமோ இந்த 2 ஆப்ஜெக்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மூவ் பண்ணேன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எனக்கு வரும். ஓகே, இதுக்கு தான் அந்த ஃப்ரீ ஹேண்ட் பிக் டூல்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை எங்கே கிளிக் பண்ணுறனோ அந்த கிளிக் பண்ணுற பாயிண்ட்டை சென்டராகவும், அந்த ஆப்ஜெக்டை அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் அதோட வித்து சைஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸ். அதாவது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னாலே ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப், சைஸ், ரொட்டேஷன் இது எல்லாத்தையுமே மாற்றுறது தான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்னு சொல்கிறோம். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதில் இது. ஸோ பிக் டூல் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஷேப் டூல். ஷேப் டூலுக்குள்ளார மொத்தம் 8 மெனுஸ் இருக்குது. 8ல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத், ஸ்மியர், ட்வில், அட்ராக்ட், ரிப்பல், ஸ்மட்ச், ரகன் இப்படின்னு 8 விதமான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்த உடனே ட்வில் பார்ப்போம். ஏன் ட்வில் பார்ப்போம் அப்படின்றத நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ட்வில் அப்படின்னு அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்சர் வந்து ஒரு சர்க்கிளுக்கு சென்டரில் ஒரு டார்கெட் பாயிண்ட் மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இந்த டார்கெட் பாயிண்ட்டோட சைஸ், இந்த சர்க்கிளோட சைஸு, ப்ரஷ் சைஸு, அதை வந்து இந்த இடத்துல மெனுவில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு 10 வைக்கிறேன். 10 வச்சுட்டோன்னே என் சர்க்கிள் சைஸ் சின்னதாகிடுச்சு. பார்த்தீங்களா? எதுக்காக இந்த சைஸை நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள்குள்ளார தான் இந்த ட்ரில்லுன்றது அட்ராக்ட் பண்ணும். ஸோ சர்க்கிளுக்கு வெளியே இது எதுவுமே அட்ராக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 வச்சுருக்கேன். 10 வச்சுட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார நான் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார ஒரு ட்ரில் நடக்குது. ஸோ இதே ஒரு 30 வைக்கிறேன். 30 வச்சுட்டு இப்போ நான் காட்டுறேன். உங்களுக்கு நல்லா புரியுதா? எப்படி நான் ஒரு ஷேப், ஒரு எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் எதுவும் கிளிக் பண்ணாதனால, செலக்ட் ஆகாதனால அந்த ஆப்ஜெக்ட் மேலே அது அப்ளை ஆகலை. ஸோ இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கனோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே தான் இது அப்ளை ஆகும். திஸ் இஸ் கிளாக் வைஸ் மோஷன்ஸ். ஸோ இப்போ என்னோடய கிளாக் வைஸ் மோஷன் ஆன்டி கிளாக் வைஸ் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் ஆப்ஷனில் ஆன்டி கிளாக் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் ஒன்று கிடச்சிருக்கா? ஸோ திஸ் இஸ் வாட்
ட்ரில் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஸ்மியர் பார்ப்போம். ஸ்மியர் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட அந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளதை எடுத்துகிட்டு கொண்டு போய் உள்ளே ட்ராக் பண்ணலாம். அதாவது நான் எங்கே சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கனோ அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு வந்து உள்ளே விடலாம். ஸோ இது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம போட்டது ஒரு ஸ்கொயர், பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு. லோகோ டிசைனிங்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் நிறையா ட்ரா பண்ணுறீங்க, பிளான்ட்டு, ட்ரீஸ் அந்த மாதிரி ஏதாவது, இல்லை சீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரா பண்ணும் போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்மியர் டூலோட ஆப்ஷன்ஸ் இப்போ பார்த்துருக்கீங்க. இந்த டூல்ஸ்க்கு சேம் தான், இதே தான் இங்கேயும் வந்து நம்ம வந்து ப்ரஷ் சைஸு, அதோட ப்ரெஷர் சைஸு, அதோட ப்ரெஷரை வந்து நான் ஒரு 20 வச்சுட்டேன் அப்படின்னா 20 வச்சு இழுக்கிறேன்னா அது மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கும். தெரியுதா? மெதுவாக கொண்டு போய்கிட்டு இருக்கலாம். இதே நான் ஒரு 60 வைக்கிறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், தெரியுதா? டக்குன்னு உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா. ஸோ இதோட அந்த ப்ரெஷரோட சைஸை குறைக்கிறது தான் இந்த இது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இதோட பாயிண்ட் வந்து ஸ்மூத் கார்னர், அதாவது ஸ்மூத் ஷார்ப்பராக வரணுமா இல்லாட்டி ஷார்ப்பாக வரணுமா, பாயிண்டடாக வரணுமா அப்படின்றதுக்கு தான் இந்த 2 ஆப்ஷன்ஸும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மூத் வைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து எனக்கு இங்கே ஸ்மூத்தாக இருக்குது, அதே இது இங்கே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், தெரியுதா? இது ரொம்ப ஷார்ப்பராக ஆயிடுச்சா? ஸோ திஸ் இஸ் வாட் இந்த ஆப்ஷன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அட்ராக்ட் அப்படின்ற ஒரு டூல். அட்ராக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ என்னோட அந்த அதே ப்ரஷ்ஷில் சென்டரில் இருக்கிற டார்கெட்டை எந்த எட்ஜோ அந்த எட்ஜை அட்ராக்ட் பண்ண வைக்கும். தெரியுதா? நான் இங்கே வச்சுருக்கேன்னா வராது. என்ன ரீசன்னா, நான் இன்னும் அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணல. என் ப்ரஷ்ஷை வந்து அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணணும். இப்போ லைட்டாக டச் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இப்போ இவனை கொண்டு வந்து எங்கே வேணுமோ நான் அங்கே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த சைடு டச் ஆகிருந்ததுனால இந்த சைடும் வந்துடுச்சு. சரி, அடுத்து ரிப்பல்ஸ் என்னென்னா, இப்போ அட்ராக்ட் பண்ணிச்சு, அதே இதை ரிப்பல் பண்ண போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். என்னோட சென்டரில் அந்த டார்கெட் பாயிண்டில் இருந்து அதை ரிப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. தெரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் ரிப்பல்ஸோட ஜாப். ஸோ இதுக்கு அடுத்து தான் ஸ்மஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அது இப்போ நியூஸ் ரெக்டாங்கிள் ஒன்று வச்சுக்கேன். இப்போ ஸ்மஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்மஜ் வந்து ஆப்ஜெக்டுக்குள்ளே கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஸ்மஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேம் இது ஸ்மியர் பண்ணதே தான் பண்ண போகுது. ஆனால் ஸ்மியருக்கும் ஸ்மஜ்ஜுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்மஜ்ஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்மஜ்ஜை ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா, அப்படியே வெளியே இருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன், அதனால எனக்கு வெளியே இருக்கிற கலரை உள்ளே கொண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ உள்ளே இருந்து கிளிக் பண்ணி வெளியே கொண்டு வரேன். தெரியுதா? பட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மியரில் வெளியே இருந்து உள்ளே கொண்டு வரும்போது ஷார்ப் எட்ஜஸாக கொண்டு வர முடிஞ்சிச்சு. பட் ஆனால் ஸ்மஜ்ஜை பொறுத்தவரையும் எப்படின்னா, டோட்டலாக அப்படியே வெளியே கொண்டு போகும். ஒரே சர்க்கிள் தான், அந்த சர்க்கிளோட ப்ராட் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதில் வந்து போக அப்படியே உங்களுக்கு நேரோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த ரக் எட்ஜஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ அதுக்கு ரக்குக்கு போகிறதுக்கு, இந்த ஸ்மூத் போகிறதுக்கு முன்னாடி ரகு வரேன். இப்போது ரக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதோட ப்ரஷ் சைஸு இதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி. அதாவது எப்படின்னா, இப்போ எப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். இப்போது ரக் டூல் பற்றி பார்ப்போம். ரக் டூலில் ரக் என்ன பண்ணுது அப்படின்னா, தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிடியூடை க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஆம்ப் இதை வந்து ஒரு 10 வைக்கிறேன். 10 வச்சேன் அப்படின்னா தெரியுதா, இங்கே 4 தான் க்ரியேட் ஆச்சு, இங்கே 10 க்ரியேட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா, இதில் எத்தனை ஆம்ப் வேணுன்றதை, ஃப்ரீக்வன்சி வேணுன்றதை நான் வந்து செட் பண்ணிக்கிறது தான்.
ஸோ இது அதோட லென்த்து. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ரக் டூலோட வேலை. அடுத்து ஸ்மூத் டூல். இப்போ ஸ்மூத் டூலோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பாருங்கள். இப்போ இது எல்லாமே ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்னா ஸ்மூத் டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? ஷார்ப்பாக இருக்கிறது எல்லாமே ஸ்மூத்தாக மாறிடுச்சு. இப்போது நான் வந்து ஏதாவது ஒரு கடலோட அவுட்டர் லேயர் வரையணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாம். தெரியுதா? எப்படி வேணுமோ அப்படி வந்து நம்ம அதை மாற்றிக்க முடியும். ஓகே, இவ்வளோ எல்லாமே ஷார்ப்பாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஷேப் டூலோட கீழே இருக்கிறதான ஆப்ஷன்ஸு. இப்போது நம்ம ஷேப் டூல் பற்றி படிக்கணும். ஷேப் டூல் ஷேப் டூல் வந்து ஒன்ஸ் ஷேப் டூல் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே இருந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாம் மாறி பிஸியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸை வந்து பிஸியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பிஸியர் பாயிண்ட்ஸ் என்ன, ஆங்கர் பாயிண்ட்ஸ்க்கும் பிஸியர் பாயிண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆங்கர் பாயிண்ட்ஸு அதை வந்து ரீஷேப் பண்ணும், ரீபொசிஷனிங், அதாவது ஸ்கேல் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். ரீட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆங்கர் பாயிண்ட்ஸு. இது ரீஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பிஸியர் பாயிண்ட்ஸு. பிஸியர் இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும் போது எனக்கு ரவுண்ட் கார்னர்ஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். நான் வந்து வரைஞ்சது ஒரு ரெக்டாங்கிள், பட் ஆனால் எனக்கு வந்து இப்போது ஒரு ரவுண்ட் கார்னர் கிடச்சிருச்சு. இதை நான் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி டிஃபால்ட் ஷேப்ஸு, அதாவது ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கிறதான ஷேப்ஸை நான் வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சாலே ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், Ctrl Q. அதை கிளிக் பண்ணால் தான் நான் வந்து அதை எடிட் பண்ண முடியும். இப்போது நான் அதே இதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் Ctrl Z கொடுக்குறேன். Ctrl Z கொடுத்துட்டு இப்போது ரெக்டாங்கிள் டூலை கொண்டு போகிறேன், ஷேப் டூல் கொண்டு போய் ரெக்டாங்கிளில் இந்த பிஸியர் பாயிண்ட்ஸில் வச்சு மூவ் பண்ணால் என்னால் அதை ரவுண்ட் கார்னர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுதே தவிர எனக்கு அதை ரீஷேப் பண்ண முடியல. அதை ரீஷேப் பண்ணணும்னு நான் நினச்சிட்டாலே ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ்ஸாக பண்ணணும். கன்வெர்ட் டு கர்வ்ஸ் பண்ண உடனே என்னோட பிஸியர் பாயிண்ட்ஸ் ரொம்ப லைட்டட் ஏரோவாக தெரியுதா? ஸோ இது இந்த ஏரோ எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, இந்த லைனோட கர்வையும் இந்த லைனோட ஹைட்டையும் டிஃபைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை பிடிச்சி நான் ட்ராக் பண்ணும் போது இதோட கர்வும் இதோட ஹைட்டும் எப்படி மாறுது பாருங்கள். ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ நான் வேற ஒரு ஷேப் வரைஞ்சிட்டேன். இப்போ இது ரெண்டை மட்டும் நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இது பண்ணலாம். ஸோ ஐ காட் அ நியூ ஷேப். ஸோ இதை ஒரு எக்ஸ்ட்ரா நான் ஒரு பிஸியர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த லைனில் வச்சு அந்த லைன் கிட்ட போன உடனே ஒரு லைன் வந்து எஸ் ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரி வந்துச்சுனாலே நீங்கள் லைனை டச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நான் லைனை டச் பண்ணிட்டேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஆங்கர் பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. புதுசாக ஒரு ஆங்கர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணலாம். இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு டூல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் பற்றி நம்ம பென் டூல் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா இதை வச்சு நீங்கள் இப்போ எனக்கு இங்கே ஒரு ஷேப் வேணும், இங்கே ஒரு ஷேப் வேணும், இங்கே ஒரு ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே ஆங்கர் பாயிண்ட் எத்தனை ஆங்கர் பாயிண்ட்னாலும் க்ரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த கர்வ் வரணும் இந்த இடத்துல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆங்கர் பாயிண்ட் ரைட் கிளிக் பண்ணி கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கர்வ் கொடுத்துட்டு சென்டரில் பிடிச்சி நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். அல்லாட்டி இந்த மாதிரி இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு இது பிஸியர் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட் கிளிக் பண்ணும்போது வர மெனூஸை பற்றி நம்ம வந்து பென் டூல் படிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பென் டூல் படிக்கும் போது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் ஷேப் டூலை வச்சு நம்ம பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸு. தேங்க்யூ கைஸ். மீண்டும் ஒரு அருமையான தமிழ் டியூட்டோரியலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீதர். தேங்க்யூ.